இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனா மேம பத்தியும் அவங்க ரத்தமும் வேர்வையும் சிந்தி உருவாக்குன இந்த ஜனா ஃபுட் சாம்ராஜ்யத்தை பத்தியும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இன்னில இருந்து நம்ம பயணத்துடைய புது அத்தியாயம் தொடங்க போகுது. ஜனா மேம் ஜனா ஃபுட்ஸ் தலைமை பொறுப்புல இருந்து கொஞ்சம் விலகி ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஜனா மேமுக்கு அப்புறம் இந்த பிசினஸ வழி நடத்த போற அவங்களோட வாரிசு யாருன்னு அறிவிக்க போறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னால ஜனா மேம் அறிவிக்க போகும் வாரிச பத்தின ஒரு சின்ன ஏவிய இப்ப நாம பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். அந்த வீடியோ போடட்டும், அப்புறம் இருக்கு அந்த தமிழுக்கு. அதுல சிபியை பத்தி தானே வரும். வெயிட் அண்ட் see. யார் இந்த பெண்? எங்கிருந்து வந்திருக்கிறாள்? ஜனகாம்பாலை போலவே எந்த பின்னணியும் இல்லாத பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் இந்த தமிழரசி. நிறுத்துங்க, ஸ்டாப் இட். என்ன ஒண்ணு பத்தின ஏவி வருது? எனக்கும் புரியல மேம். ஏவிய ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஏவிய உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு எளிய பின்னணியில் இருந்து வந்து இந்த நிறுவனத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக உயர்ந்திருக்கும் தமிழரசி தான் அடுத்த வாரிசு. ஏவிய பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன இருக்குன்னு தெரியாத சஸ்பென்ஸ் தான் வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்குது. எனக்கு கூட இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான், ஆனா ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஏவி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை தயாரிச்ச டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன் சிபி, இத பார்த்தா ஜனாமா கோவப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவங்களுக்கு? அதான் எனக்கும் புரியல. ஏவில தமிழ பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை, மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அத்த, அவ யாருன்னே தெரியாது, அவளை போய் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆமாத்த, தயவு செய்து நீங்க வாபஸ் வாங்குங்க. கணேசா, இது நான் உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இதுக்கு வாரிசா யாரு இருக்கணுங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல விருப்பம் இல்லாதவங்க தாராளமா கிளம்பி வெளியே போகலாம். அது யாரா இருந்தாலும் சரி. சிபி, சிபி, தமிழ் இதுல கையெழுத்து போடு. சைன் பண்ணுன்னு சொல்றேன்ல.
எல்லாம் போச்சு. சும்மாவே ஆடுவா. இப்போ வாரிசுன்னு வேற சொல்லிருக்காங்க. என்னன்னு இதெல்லாம்? இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த மதம் வயசான காலத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? ஆ? சிம்மாசனத்துல ஏத்தி உட்கார வச்சா அப்படியே வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குவா. நான் ஒரு முட்டாள். நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அவளை வந்த அன்னைக்கு ஓட விட்டு இருந்திருக்கணும். இன்னைக்கு வரட்டு அவ உண்டிலன் பண்ற பாரு அவளை. நீங்க என்ன பண்ணாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாக்குறீங்க? இது வரைக்கும் ஜனா அம்மாவை மீறி ஏதாவது நடந்திருக்கா? நம்ம பக்கம் ஆள் சரியில்லை. மாப்பிள்ள அவங்கள ஏமாத்தலாம் நினைச்சாரு. அவங்க பெருசா செஞ்சுட்டாங்க. இப்போ அனுபவிக்க வேண்டியதுதான். இதோ வந்துட்டான்ல. அடடடடடடடடடே. வாங்கம்மா வாங்க. அட எல்லாரும் எந்திரிங்க. முதலாளிமா வந்திருக்காங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எந்திரிங்க. மன்னிச்சிருங்க முதலாளியம்மா. இவங்களா முறைக்கிறாங்களேன்னு நீங்க இவங்க மேல கோவப்பட்டுறாதீங்க. உங்களோட பவர் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக இவங்களை நீங்க வீட்டை விட்டுலாம் அமிச்சிடாதீங்க. சார். என்ன சாரு? என்னடி சாரு? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? எவன் சொத்தை எப்படி ஆட்டைய போடலான்னு காத்துக்கிட்டே இருப்பியா? அதுக்கு தான் அவங்க வீட்டுல பெத்து விட்டுருக்காங்களா? இந்த சொத்துக்கும் இந்த வீட்டுக்கும் நீ வாரிசா? கரெக்டா பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கிற. இல்ல சார், எனக்கும் எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? என்ன தெரியாது உனக்கு? அத்தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நியாயமா பார்த்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? வேண்டாமா, இதெல்லாம் என் தகுதிக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? எப்படி சொல்லுவான்? அவ வந்ததே இதுக்கு தானே. ஜனா அம்மாவோட ஒரே பையன் படுத்த படுக்கையா இருக்காரு. பேரனுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்க. இல்ல, அப்படிலாம் இல்ல மேம். சரி, அப்படியெல்லாம் இல்ல இல்ல. அப்ப வீட்டை விட்டு கிளம்பு. பார், உனக்கு நானே வேற பக்கம் ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரேன். கிளம்பு. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. ஏய், காதுல விழலையா? கிளம்படி வெளிய. அதான் நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நின்னுக்கிட்டே இருக்க. முடியாது.